கோவை ஜிம் புற்றுநோய் மையம் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக மேம்பட்ட கருப்பை புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து சாதனை. கோயம்புத்தூரில் செயல்பட்டு வரும் ஜெம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஜெம் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் முதன்முறையாக மேம்பட்ட கருப்பை புற்றுநோய்க்கு லேப்ரோஸ்கோபிக் முறையில் முழுமையான பாரியேட்டல் பெரிட்டோனக்மி அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு புற்றுநோய் சிகிச்சை துறையில் ஒரு முக்கியமான மருத்துவ மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த வரலாற்று சாதனை குறித்து ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, மகப்பேறு புற்றுநோய் நிபுணர்கள் டாக்டர் கவிதா, டாக்டர் சாய் தர்ஷினி மற்றும் HIV/BEC நிபுணர் டாக்டர் பரத் ரங்கராஜன் ஆகியோர் கோயம்புத்தூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஊடகங்களை சந்தித்து விரிவாக விளக்கினர். பெரிட்டோனியல் கார்சினோமாட்டோசிஸ் என்பது மேம்பட்ட கருப்பை குடல் மற்றும் வயிற்று பகுதி புற்றுநோய்களில் காணப்படும் கடுமையான நிலையாகும். இதற்கு முன்பு இந்த நிலையில் கீமோதெரபி மற்றும் திறந்த அறுவை சிகிச்சைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்ததாக டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். ஆனால் பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகளில் அதிக இரத்த இழப்பு, நீண்ட மீட்பு காலம் மற்றும் அதிக சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். இன்றைய நவீன லேப்ரோஸ்கோபிக் தொழில்நுட்பம், உயர் தெளிவு, பெரிதாக்கப்பட்ட காட்சிகள் மற்றும் ICG புளூரசென்ஸ் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வயிற்றுக்குள் உள்ள முழு பெரிட்டோனியத்தையும் மிக துல்லியமாக அகற்ற முடிவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுவரை 5 நோயாளிகளில் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இந்த நோயாளிகள் அனைவரும் அறுவை சிகிச்சைக்கு முன் நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரபி பெற்ற பின்னர் லேப்ரோஸ்கோபிக், சைட்டோரெடக்டிவ் சர்ஜரி, ரேடிக்கல் ஹிஸ்டோரெக்டமி மற்றும் முழுமையான பெரிட்டோனெக்டமி ஆகிய அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். சில நோயாளிகளுக்கு இதனுடன் லேப்ரோஸ்கோபி, HIV/BEC முறையும் வழங்கப்பட்டது. இந்த குறைந்த துளை அறுவை சிகிச்சை முறையால் விரைவான மீட்பு, குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு, குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குதல் மற்றும் சிறந்த வாழ்க்கை தரம் கிடைப்பதாக மருத்துவக் குழு தெரிவித்தது. இந்த சிகிச்சை மேம்பட்ட கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புதிய நம்பிக்கையையும் மேம்பட்ட சிகிச்சை வாய்ப்பையும் வழங்குகிறது என்றும் அவர்கள் கூறினர். மருத்துவமனையில் சிஸ்டமிக் கீமோதெரப்பின்னு கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸை டவுன் ஸ்டேஜ் பண்ணிட்டு லேப்ரோஸ்கோபி மூலம் யூட்ரஸ், ஓவரி, அதனுடைய சார்ந்த லிம்ஃப் நோட்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுக்குள்ள பரவி இருந்த பெரிட்டோனியம்ங்கிற உள்படலம், வயிற்றுக்குள்ள இருக்கிற பகுதியில் உள்படலம், அதனுடைய பரவி இருக்கிறத முழுமையாக லேப்ரோஸ்கோபி சிறுதுளை வழியாக கம்ப்ளீட் பெரிட்டோனியத்தை எடுத்திருக்கோம். அதுக்கு பேர் டோட்டல் பெரிட்டோனெக்டமி. ஸோ இது என்ன அப்படின்னாக்க சைட்டோரெடக்டிவ் சர்ஜரின்னு ஆரம்பத்தில் இந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு உள்ள கீமோதெரப்பி போடுற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அந்த சைட்டோரெடக்டிவ் சர்ஜரிலேயே பல வளர்ச்சி அடைஞ்சு இன்றும் யூட்ரஸ், ஓவரி மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ள பரவி இருக்கக்கூடிய முழுமையான பெரிட்டோனியத்தை எல்லாமே அது லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் மூலம் எடுக்க